எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் வானலோகத்தை படைத்து அதிலிருந்து இறங்குகிற அனைத்தையும் பூமி என்கின்ற படைப்பில் படைக்கப்பட்ட மனிதர்களாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தாலா மாபெரும் அருளை செய்திருக்கிற அந்த ரப்புக்கே உண்டாகட்டும் என்கின்ற வேண்டுகோளோடு அவனுடைய அன்பும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலார் மீதும் அவரை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் பின்பற்றி வாழ்கிறவர்கள் வாழப்போகிறவர்கள் அனைவர் மீதும் உண்டாக வேண்டும் என்றும் என் மீதும் உங்கள் மீதும் மறுமை வரைக்கும் நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும் எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலாருடைய வாழ்க்கை வழிமுறை மட்டும்தான் என்பதையும் மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு செயல்பாடுகள் அனைத்தும் தவறானவைகள் ஒவ்வொன்றும் வழிகாடுகள் ஒவ்வொன்றும் இஸ்லாமிய சமுதாயத்தை நரகத்துக்கு இட்டுச் செல்லுகிற இந்த நன்மாராய செய்தி ஆரம்பத்தில் எச்சரிக்கையாக எனக்கும் உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்தியவனாக. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமான் உறவுகளே, நானும் நீங்களும் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் அரைவாசியை கடந்திருக்கிற ஒரு தருணத்திலே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த ரமலான் ஆரம்பித்த நாள் முதல் இன்றைய நாள் வரைக்குமான எமது தரவுகள் சம்பந்தமாக நாங்கள் கட்டாயம் சுய பரிசீலனை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ரமலானுடைய தலைப்புறை தென்பட்டது முதல் இன்றைய 15வது நாளை நாங்கள் அடைந்து இந்த நாளில் ஜும்மாவுடைய நாளை அடைந்து நோன்பு திறப்பதற்கான கால நேரங்களை அடைந்திருக்கிற இந்த தருணத்தில் நாங்கள் இந்த 15 நாட்களில் அல்லாஹ்வுடனான உடன்பாடை அல்லது அல்லாஹ்வுக்காக இந்த நோன்பை நான் நோற்றிருக்கிற காலப்பொழுதுகளில் எனது வாழ்வாதாரம், எனது சமூகம், சமத்துவம் இது போன்ற விடயங்களை நான் எவ்வாறு நடைமுறைப்படுத்துகின்ற கேள்வியோடு நாங்கள் செல்வது சிறந்து நினைக்கின்றேன். அந்த அடிப்படையில் ரமலான் தலைப்புறை தென்பட்ட அந்த நாள், அந்த நேர தொழுகையுடைய வக்தில் இருந்த உறவுகள் ஒவ்வொருவரும் நன்றாக நினைவுத்துக் கொள்ளுங்கள். அன்றைய தினம் மகரிபுடைய நேரம் அல்லது இஷாவுடைய நேரம், இந்த நேரத்தில் நமக்கு அறிவிக்கப்படுகிறது ரமலானுக்கான பிறை தென்பட்டு விட்டது என்ற தகவல் அறிவிக்கப்படுகிறது. இந்த தகவல் அறிவிக்கப்பட்டவுடன் மகரிப் தொழுகைக்கு பள்ளிக்கு வராத எத்தனையோ பேர் இஷாவுக்கு தொழுகைக்கு வந்தார்கள். இஷாவில் கலந்து கொள்ளாத எத்தனையோ பேர் சஹரை நிறைவேற்றி வரக்கத்துடன் அல்லாஹ்வுடைய இந்த நேர்த்திக்கடனான ரமலானை நோற்ற நிலையில் சுப அடைந்தும் இந்த அடைவுகள் இன்று வரைக்கும் உங்களுக்கு இருக்கிறதா? முதலாவது நாளில் நானும் ஆர்வமாக ஆசையாக நேர காலத்தோடு ரெடியாகி கொண்டு வந்த இந்த தரவுகள் என்னிடம் உங்களுக்கு இருக்கிறதா என்று பார்த்தால் அல்லாஹ் அருள் செய்த, அல்லாஹ் பாதுகாத்த, அல்லாஹ் ரஹ்மத் பொருந்திய ஒரு சிலரை தவிர பெரும்பான்மையானவர்கள் நஷ்டவாளிகளாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆரம்ப குறிப்பிட்ட ஒரு சில நாட்களில் மக்களுடைய சனம் அதிகமாக இருந்தாலும் சில நாட்கள் கடக்க நகர்ந்து செல்ல நம்மில் அதிகமானவர்கள் பள்ளிப்பக்கம் தொடர்வது கிடையாது. எனக்கும் உங்களுக்கும் என்ன நகர்வை சொல்லித் தருகிறது? ரமலான் வருகிறது, ரமலான் வரப்போகிறது, இன்னொரு மாதம் இருக்கிறது, இன்னொரு 3 மாதம் இருக்கிறது, 5 மாதம் இருக்கிறது என்று நாங்கள் சொல்லி ஒரு மாதம் 5 நாள், நாளைக்கு நாளண்டைக்கு இந்த வந்துட்டு ரமலான் என்று ஆர்வமாக ஆசையாக எதிர்பார்த்த இந்த ரமலானுக்கு நாங்கள் கொடுத்த விடை என்ன தெரியுமா? நீ வந்தது போல போ, நான் இருப்பதை போல இருக்கிறேன். இப்படித்தான் நம்மில் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த நகர்வுகள் அடிப்படையில் உறவுகளே, இந்த 15 நாளை நீங்கள் சரியாக கடத்தி இருந்தால், சரியாக நகர்த்தி இருந்தால் வல்லாஹி நிச்சயமாக அல்லாஹ் அதற்குரிய கூலியை தர போதுமானவன். இரவுகளில் பகல்களில் நாங்கள் செய்த அமல்களை கணக்கெடுத்து பாருங்கள். இன்றைக்கு சுபகில் இருந்து இன்றைய நாளை கணக்கெடுங்கள். நான் இன்றைக்கு சஹர் செய்தேன். சஹருடைய நேரம் என்பது ஒரு பரக்கத்துடைய நேரம். அந்த பரக்கத்துடைய நேரம் அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்குகிற நேரம். அந்த குறிப்பிட்ட ஒரு 1 hour 1.5 hourக்குள்ள உள்ள குறிப்பிட்ட ஒரு நேரம் அல்லாஹ் வானலோகத்தின் அடிமட்டத்துக்கு இறங்கி என்னுடைய அடியார்கள் யாரும் பிரார்த்தனை செய்யக்கூடாதா, யாராவது என்னிடம் கேட்பவர்கள் இல்லையா என்று கேட்கிற அந்த நேரத்தை நான் தொழுகையின் ஊடாக அல்லது பிரார்த்தனை ஊடாக அடைந்தேனா? சஹர் செய்வதற்காக எழும்புகிறோம், அல்ஹம்துலில்லாஹ். அந்த நேரம், அந்த சாப்பிடுகிற பாங்குக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சாப்பிடுகிற அந்த நேரத்தை தவிர அதுக்கு முன்னாடி உள்ள நேரத்தை நாங்கள் எதற்காக செலவழித்தோம்? அல்லாஹ்விடம் கையேந்தி பிரார்த்தனை செய்திருக்கிறோமா? அல்லது என்னுடைய நேரங்களை எவ்வாறு அதுக்காக நாங்கள் தயார்படுத்தினோம்? தாய்மார்களை எடுத்துக்கொண்டால் முன்கூட்டி நேரத்தோடு எழும்பி சாப்பாடை சுட சுட செய்ய வேண்டும். அது ஆறி இருக்கக்கூடாது. கணவன் சுட சுட தான் சாப்பிடுவார், ஆறினா தின்ன மாட்டார், குளிர்ந்து வெயிரும், அதை சூடாக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம், நல்ல எண்ணம் தான். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும். ஆண்களாகி நானும் நீங்களும் அதுக்காக என்ன செய்கிறோம்? தட்டி உடனே நேரமாகிட்டு என்று சொன்ன உடனே எழும்பி சாப்பிட்டு திரும்ப என்ன செய்கிறோம்? பள்ளி பக்கம் வருகிறோம் என்றால் ரமலானில் நமக்கு உருவாகிய மாற்றங்கள் என்ன உறவுகள்? அந்த மாற்றங்களோடு தான் இருக்கிற இறுதி 10ஐயும் நாங்கள் அடைய இருக்கிறோம். இந்த ஹுத்பாவின் தலைப்பு ரமலானின் இறுதி 10 நாட்கள். அப்போ இறுதி 10க்கு போகிறதுக்கு முன்னாடி கடந்த நாட்களை நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கு ஜும்மாவுடைய நாளில் இளைஞர்கள் பொதுமக்கள் அதிகமாக காணுகிறோம். ஆனால் ஜும்மாவுக்கு பின்னாடி ஆட்களை காண முடியாது. உங்களால் ஜும்மாவுக்காக வேண்டி அரவர் ஒதுக்கி வர முடியுமாக இருந்தால் ஒரு நாளைக்கு அரவர் தான் தொழுகை நடக்குது. 5 நேரமும் 5 நேரத்தையும் பார்த்தா அரவர் தான். ஒவ்வொன்றுக்கும் 10 வினாடிகள் அதோடு தொழுகை முடிகிறது. ஆகுன்னு ஒரு 7 நிமிஷம் 5 நிமிடத்தில் 2 ரகாத் நிறைவடையும். இதற்காக கொடுக்க முடியவில்லை என்றால் ரமலான் நமக்கு வந்து என்ன பயன் இருக்கிறது? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். இதை எப்போதும் நாங்கள் மறந்து விடக்கூடாது. இந்த உலகத்தில் நானும் நீங்களும் நம்மை போன்ற ஜின்கள் படைக்கப்பட்டதுக்கான பிரதான காரணத்தை அல்லாஹ் சொல்லுகிற போதும் என்னை வணங்குவதை தவிர வேறு எதற்கும் கிடையாது, எனக்கு அடிமைகளாக தவிர வேறு எதற்கும் கிடையாது என்று அல்லாஹ் பேசுகிறான். அடிமைகள் கூலியால் வேலைக்கு வந்தவர்கள், வேலையை மட்டும்தான் செய்ய வேண்டும். குறிப்பிட்ட வேலையை அல்லாஹ் தந்திருக்கிறான். தொழ வேண்டும், இபாதத்துகள் செய்ய வேண்டும், கல்யாணம் முடிக்க வேண்டும், படிக்க வேண்டும், ஸ்காலர்ஷிப் செய்ய வேண்டும், ஓல விளையாட எழுத வேண்டும், எல்லாமே ஒரு பொறுப்புகள்.
ஒவ்வொரு காலத்துக்கேட்ட தரவுகள், அதையும் செய்து கொண்டு அல்லாஹ்வுடனான இபாதத்தில் நேர்த்தி உள்ளவனாக இருக்க வேண்டும். ஒருவன் படிக்கிறான் என்றால் தாராளமாக படிக்கட்டும், அவன் அல்லாஹ்வுக்கு விரும்பியவனாக படிக்க வேண்டும். ஒருவன் வியாபாரம் செய்வது இஸ்லாம் ஹலாலாக்கி இருக்கிறது, அந்த வியாபாரத்தை அல்லாஹ் விரும்புகிறவனாக அவன் நிறைவேற்ற வேண்டும். ஒருவன் ஏதோ ஒரு பாடசாலை நடத்துகிறான் என்றால் அந்த படிக்க வருகிற பிள்ளைகளுக்கு அல்லாஹ் பயந்து அவன் பாடம் நடத்துவனாக இருக்க வேண்டும். எல்லா விடயங்களிலும் எல்லா செயல்பாடுகளிலும் அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக செய்வதை அல்லாஹ் தன்னுடைய அடியார்களாக அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்றால் இந்த ரமலான் அதை மாற்றி அமைக்கிற மாதம். இந்த ரமலானை நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம். ஷஹ்ரு ரமலான், இந்த ரமலானுடைய மாதம் என்பது அது ஒரு புண்ணியமான மாதம், அது ஒரு கண்ணியமான மாதம், அனைவருடைய பாவங்களை மன்னிக்கிற மாதம், அனைவரையும் நல்லவராக மாற்றுகிற மாதம். உண்மையிலே மாற்றுகிற மாதம் தான். நாங்கள் மாற வேண்டும். அனைவரையும் மாற்றும் இந்த ரமலான். அந்த ரமலானுக்காக நாங்கள் மாற வேண்டும். ரமலான் வருகிறது, அல்ஹம்துலில்லாஹ். நிறைய பேருடைய எண்ணங்கள், செயல்பாடுகள், துரோகங்கள், வஞ்சகங்கள் எல்லாவற்றையுமே தூரமாக்கி அல்லாஹ்வுடன் தொடர்பை ஏற்படுத்துகிறது. இந்த தொடர்பை தக்க வைத்துக் கொள்ளுகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோமா என்பது அன்றைய கேள்வியாக இருக்கிறது. அப்போ அன்புக்குரியவர்களே, இந்த கேள்விக்கு நானும் நீங்களும் கட்டாயம் அல்லாஹ்விடம் நாளை மறுமை நாளில் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ அல்லாஹு தாலா 51வது அத்தியாயம் 56 வசனத்தில் அல்லாஹு தாலா இதை நமக்கு தெளிவாக சொல்கிறான். சொல்லிவிட்டு இந்த ரமலானுடைய காலப்பகுதிகளில் நாம் அல்லாஹ்விடம் செய்கிற அமல்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ரமலானில் தொழுகிற தொழுகையாக இருக்கலாம், அல்லது இதர சுன்னாக்களாக இருக்கலாம். அதில் ஒரு செய்தியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் யாருக்கு அல்லாஹ்வுடைய மாளிகை வேணும், அல்லாஹ் மறுமையில் தருகிற மாளிகை வேண்டும், அல்லது உங்களில் யாருக்கு அல்லாஹ் நடுகிற மரம் தேவை என்று கேட்டார்கள். ரெண்டும் வேறு வேறு செய்திகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறாங்க. யார் அல்ஹம்துலில்லாஹ், யார் சுபஹானல்லாஹ், யார் அல்லாஹ் அக்பர்னு சொல்லுகிறார்களோ, இந்த அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும் போதெல்லாம் ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹ்க்கும் ஒவ்வொரு மரத்தை அல்லாஹ் நடுகிறான் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு அல்லாஹ் அக்பர் சொல்வதற்கும் அல்லாஹ் ஒரு மரத்தை நடுகிறான் என்கிற செய்திகளை பார்க்கிறோம். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியை விளங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டால், அந்த மரத்தினுடைய தரத்தரு சொல்ல விளங்கப்படுத்துகிறாங்க. அந்த மரம் எப்படிப்பட்ட மரம்? நம்ம பார்க்குற மாதிரி கொய்யாக்கா, பிலாக்கா மரம், அதே மாதிரி அந்த பைனஸ் மரம், இது பார்க்குற மாங்காய் மரம், தேங்காய் மரம் போல என்றதை நான் யோசிப்போமா இல்லையா? இந்த யோசனையை ரசூலை விளங்கப்படுத்துகிறார்கள். அந்த ஒரு மரம் என்பது அல்லாஹ்வுடைய. ஒரு மனிதன் குதிரையை வேகமாக செலுத்தி 100 ஆண்டுகள் அந்த மரத்தை சுற்றி வந்தாலும் அதனுடைய அடிவேரை அடைய முடியாது. அவ்வளோ பிரம்மாண்டமான அகலமான மரம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு 100 வருடங்கள். ஒருவன் குதிரையில் வேகமாக போகிறான், அந்த குதிரையால் வேகமாக வருகிறான், ஆனால் அவனுக்கு அவன் ஆரம்பித்த இடத்துக்கு போக முடியவில்லை. 100 வருடங்கள் கடந்து அவனால் அடைய முடியவில்லை என்றால், அந்த அளவு அகலமான ஒரு மரத்தை அல்லாஹ் நடுகிறான் என்றால், நம்ம இன்றைக்கு கூட இந்த பள்ளியில் இந்த ஆரம்பித்தால் அப்படியே சுற்றி கெபடிகளை மல்வ பெட்டியால் விட்டு அப்படி சுற்றி போனால் பறக்கத்திரியில் அப்படியே மாத்தலையில் வந்து திரும்ப சுற்றிட்டு நம்ம அரை வந்துடலாம், அரை நேரத்தில் வரலாம். காலையில் 6 மணிக்கு ஒரு வெளிக்கிட்டால் கூட இந்த இடத்துக்கு திரும்ப 12 மணிக்குள்ள வந்து சேரலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஒரு அல்ஹம்துலில்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருகிற நன்மையின் அளவு என்ன? 100 ஆண்டுகள், 100 வருடங்கள் குதிரையில் ரன் பண்ணுகிறான். ரொம்ப ஓவராக உலகத்தில் ஓடக்கூடிய பிராணி குதிரையில் பார்க்குறோம் பயண விஷயங்களில். அப்போ அந்த குதிரையை விட அவன் 100 வருடங்கள் ஓடினாலும் அவனுக்கு அந்த மரத்தின் அடித்துண்டை அடைய முடியாது என்றால், அளவெடுக்க முடியாது என்றால், அந்த அளவு நன்மையை பொதிந்திருக்கிற இந்த வார்த்தைகளை நாங்கள் ரமலானில் பயன்படுத்தியிருக்கிறோமா? அப்போ இந்த அளவுக்கு நன்மைகள் தருகிற இந்த சின்ன சின்ன வார்த்தைகள் இந்த நாட்களில் நானும் நீங்களும் அதிகமாக பயன்படுத்த வேண்டும். ஏன் பயன்படுத்த வேண்டும்? இன்றைக்கு நானும் நீங்களும் இஸ்லாமியர்களாக இருந்து கொண்டு இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டு நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அல்லாஹ்வுக்கு எதிரானதாக இருக்கிறது. அல்லாஹ்வை வணங்குகிறதை விட அல்லாஹ் தஆலாவை வணங்கிவிட்டு இந்த குறுகிய நேரத்தை அல்லாஹ்வுக்கு செலவழித்து விட்டு பிரம்மாண்டமாக இருக்கிற அதிகமான நேர காலங்களில் நாங்கள் வீணாக செலுக்கிறோம். நாங்கள் நோன்பு பிடிச்சிருக்கிறோம், அல்லாஹ்வுக்காக நோன்பு பிடிச்சோம் என்று சொல்கிற ஒவ்வொருத்தரும் யோசியுங்கள். நான் இந்த அவசரமாக பறந்து போகிறது என்னத்துக்காக? ஒன்று தொழிலுக்காக, வேலை வெட்டி இருக்கிறது, அல்லது சோழி சுரோட்டுகள் இருக்கிறது, பயணம் போக வேண்டும். இதுதானே உறவுகளை நமக்கு தேவை. பசிக்கு தொழில் செய்கிறோம், நட்புறவு பானமாக்க உறவுகளை பேணுகிறோம், ஏதாவது ஒரு விடயத்தை எடுப்பதற்காக இன்னொரு இடம் பயணம் செய்கிறோம். இதை தவிர வேறு என்ன இருக்கிறது? இதுக்காகத்தானே பறந்து போகிறோம். நாங்கள் அல்லாஹ் தஆலா தானே அந்த ரிஸ்கை தருகிறான். எலும்பி போகிற ஆரோக்கியம் யாருக்குரியது? எலும்புற நேரத்தில் ஒரு நரம்பை அல்லாஹ் சுலுக்கி விட்டால்
காலை அல்லாஹ் திடீரென்று மாறிப்பட்டு ஒருவருக்கு மேல் ஒருவர் விழுந்து காலை உடைத்து கொண்டால் யார் உங்களுக்கு பலத்தை தரப்போகிறார்? அப்போ எல்லாவற்றையும் அல்லாஹ் தந்திருக்க நானும் நீங்களும் இந்த நாட்களை அல்லது இந்த வரையறைகளை பார்க்கிற போதும் அதை தவறாக பயன்படுத்தி உலக விஷயத்துக்காக அதிகம் நாங்கள் செலவழிக்கிற நேரங்களை பார்க்கிறோம். يا أبا الزهراء كم أحن إليك للقبات الخضراء جئت أصلي عليك يا جد الحسنين محمد يا زين